வணக்கம். ரெயின்போ 360 சேனலில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு ஞானியை பற்றின ஒரு கதை. ஒரு பழுத்த ஒரு ஞானி, அவர் ஆசிரமத்தில் இருக்கார். அந்திம காலம். அவரை பார்க்குறதுக்கு சில பேர் வராங்க. அந்த வந்தவங்களில் சில பேர் கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா உங்களோட குரு யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆயிரக்கணக்கான குருக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ பேரையும் சொல்கிறதுக்கு காலம் போதாது. அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட 3 பேரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கய்யா சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட அந்த 3 பேரில் முதல் நபர் ஒரு திருடன் அப்படின்னாரு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன ஒரு திருடன்ட்ட சாமி என்னத்தை கற்றுருப்பாருங்கிற மாதிரி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இது சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு முறை நான் பாலைவனம் வழியாக நடந்து போயிட்டு இருந்தேன். இருட்டி போச்சு. நடக்கிறேன் நடுநிசியும் ஆகி போச்சு. அப்போ தான் ஒரு கிராமம் தெரியுது. அந்த கிராமத்தில் தங்கலாமான்னு பார்த்தா எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அர்த்தராத்திரியில் யார் முழிச்சிட்டு இருப்பா? தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் ஒரு செவுத்துக்கிட்ட ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். நேராக போய் அவன்கிட்ட, ஐயா இன்று இரவு தங்கிக்குள்ளே ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறான், இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு திருடன் கூட நீங்கள் தங்கிக்கிறதுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கூட தங்கலாம் அப்படின்றான். இவருக்கு வேறு வழியும் தெரியவில்லை. அவன் கூட தங்குறேன். 1 மாத காலம் அவன் கூட தங்கியிருந்தேன். தினமும் அவன் இரவு கிளம்பி, நான் என் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு வந்த உடனே கேட்பேன், இன்றைக்கி ஏதாவது கிடைச்சிதா உனக்குன்னு. அவன் சொல்லுவான், இன்றைக்கி எதுவும் கிடைக்கல, நாளைக்கு நான் திரும்பவும் முயற்சி பண்ணுவேன் சாமின்னு சொல்லுவான். ஆனால் அவனோட சந்தோஷத்தில் குறைவே இருக்காது, முயற்சியிலையும் தளர்வே இருக்காது. தினமும் போவான், எதுவும் கிடைச்சிருக்காது. ஆனால் அதை வருத்தத்தோடு அவன் ஒரு நாளும் சொன்னதில்லை. அதே போல் அவனோட முயற்சியை அவன் கைவிட்டதும் இல்லை, போயிட்டுருக்கான். இவன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதுவும் நடக்காது. எதுவும் நடக்கலையே, நம்ம தியானம் தொடர்ந்து பழகிக்கிட்டே இருக்குமே, நான் ஒரு விரக்தி அடைவேன். சில நேரங்களில் ரொம்ப அதிருப்தியாக கூட நான் நினச்சிருக்கேன். அப்போ இந்த திருடனோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவரோட சந்தோஷமும் எனக்கு நினைவுக்கு வரும். அது நினைவுக்கு வரும்போதெல்லாம் நான் மறுபடியும் உத்வேகம் எடுத்து தியானத்தில் முழுமையாக ஈடுபடுவேன். அந்த வகையில் எனக்கு அந்த திருடன் ஒரு குரு. 2வதாக நான் சொல்கிறது, என்னோட 2வது குருவாக நான் சொல்கிறது ஒரு நாய். ஒரு முறை நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல தாகம். அந்த பக்கம் ஒரு நதி இருக்குதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த நதியில் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நாயும் வருது. அந்த நாய்க்கும் தாகம், அதனால் வருது. அந்த நதியை அடைஞ்சதும் அந்த நாய் என்ன பண்ணுது, போய் பார்க்குது. தண்ணியில் அதோட உருவம் தெரியுது. அது உருவம்னு அதுக்கு தெரியாமல் அதை பார்த்து குலைக்குது. திரும்ப வருது, திரும்ப போகுது. அதுக்கு அங்கே தான் உருவம்னு தெரியாதனால குலைக்குது, திரும்ப வருது, போகுது. ஆனால் அதால் தாகம் வேறு அதால் தாங்க முடியல. அப்போது மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுது, ஒரு தடவை நேராக போய் தொப்புன்னு தண்ணியில் குதிச்சிருச்சு. அது தண்ணியில் குதிச்சதும் அந்த உருவம் மறைஞ்சி போச்சு. அது தண்ணி குடிச்சிருச்சு, அது தப்பிச்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ நான் இதுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறத விட தைரியமாக அந்த அந்த செயலில் இறங்கிட்டா ஜெயிக்கலாங்கிறது நான் அந்த நாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல எனக்கு 3வதாக வந்த குரு ஒரு சின்ன குழந்தை. ஒரு முறை நான் நகரத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய பார்க்குறேன். அந்த குழந்தை கையில் விளக்கை ஏற்றி தூக்கிட்டு வருது. நான் அந்த வேடிக்கைக்காக அந்த பிள்ளைகிட்ட,
பாப்பா நீ தான் அந்த விளக்கு ஏற்றுனியா? ஆமாம் நான் தான் ஏற்றுனேன் அப்படின்னு அது சந்தோஷமாக சொல்லுது. சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. அப்போது நான் கேட்டேன், நீ விளக்க ஏற்றுனதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த பாப்பாவை கேட்டேன். அது உடனே என்னை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரித்து டப்புன்னு ஊதிவிட்டு விளக்க ஊதிட்டு கேட்குது, இதுக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சுது, நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் அணைச்சதும் அந்த வெளிச்சம் போயிடுச்சு. அந்த வெளிச்சம் இப்போ எங்கே போச்சுன்னு என்ன கேட்டுது. என்னோட ஆணவம் முழுவதும் கரைந்து விட்டது. நான் படித்த படிப்பு, எனக்கு இருந்த கர்வம் எல்லாத்தையும் அந்த குழந்தை முழுமையாக இறக்கி எனக்கு புரிய வச்சுது. அதற்காக அந்த குழந்தையை எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய ஆணவம் சுக்குநூறாகி விட்டது. நான் படித்த படிப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்படி தான் நம்ம யாருக்கிட்டேருந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம். இன்னார்கிட்ட இன்னது தான் படிக்கணுங்கிறதெல்லாம் நியதி இல்லை. உலகத்தில் நம்ம பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சந்திக்கிறவங்க அத்தனை பேர்ட்டேருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து, அதனால தான் நான் 1000 பேருக்கு மேலே என்னோடய குரு இருக்காங்கன்னு சொன்னேன். பார்க்கும் ஒவ்வொருவரும் நமது குருவே. நன்றி, வணக்கம்.